பேக்கரியில கிடைக்கிற பன்னு இன்னைக்கு வீட்லயே ட்ரை பண்ணியிருந்தேன். அவன் இல்லாம கடாயிலே செஞ்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு 2 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். இது கூடவே 2 ஸ்பூன் ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 ஸ்பூன் சுகரு, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 2 சின்ன கியூப் பட்டர் வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி பிசைஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு பிசையும் போது மாவு வந்து கையில ஒட்டும். நல்லா தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா கையில ஒட்டாது. நல்லா பிசைஞ்சிட்டு இதை ப்ரூஃபிங்காக வேற ஒரு பாத்திரத்துல வச்சுக்கிட்டேன். ஒயிட் கிளாத் போட்டு மூடி 1 மணி நேரம் ஆச்சு எனக்கு பொங்கி வரதுக்கு. வெயில் டைம்ல சீக்கிரமா ப்ரூஃபிங் ஆயிடும். மழை டைம்ன்றதால லேட் ஆயிடுச்சு. நல்லா பொங்கி இந்த மாதிரி ஏரியா வரும். இப்போ இதை வந்து தேவையான அளவு பீஸ் பீஸா கட் பண்ணிட்டு மாவை நல்லா நான் சுருட்டுற மாதிரியே சுருட்டி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டையில வச்சு உருட்டும் போது அடிப்பக்கமும் ஈவனா வரும். எல்லாத்தையுமே இதே மாதிரியே செஞ்சு வச்சுக்கிட்டேன். இது அகைன் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ப்ரூஃபிங்காக வைக்கணும். இந்த மாதிரி நல்லா பொங்கி ஒன்னோடு ஒன்று ஒட்டிக்கும். இது மேலே லைட்டாக பால் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஒரு பெரிய கடாயில் உப்பு போட்டு ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு நல்லா சூடாக்கிட்டு பன்னெல்லாம் அதுக்குள்ளே வச்சு 3/4 மணி நேரம் பேக் பண்ணிக்கிட்டேன். கடாயில் பண்ணுறதால லைட்டாக தான் மேலே ப்ரௌனாக வரும். அவ்வளோதான், செம்ம சாஃப்டான பன்னு ரெடி ஆயிடுச்சு.